மெய் தெய்வமாகிய எசப்பாவுடைய நாமத்தினாலே இந்த நாட்களில் அந்தத்தில் நடப்பிக்க தீர்மானிக்கப்பட்ட யாவற்றையும் பண்டு பங்காய் வகை வகையாய் நமக்கு திருமணம் பற்றி வருகிற அன்பின் ஆண்டவரை நான் அதிகமாய் துதிக்கிறேன், சோத்திருக்கிறேன். கடந்த வியாழக்கிழமை அதிகாலையிலே சுமார் 2 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் தேவாதி தேவன் மிகுந்த மன பாரத்தோடு, கிளேசத்தோடு, உருக்கத்தோடு அருமை இரட்சகராக ஒரு பெரிய தேவாலயத்தில் இருந்து அவர் சொன்ன வார்த்தையை இந்த நாளிலே நாம் தியானம் செய்து கர்த்தர் வரிக்கு என்று ஆயத்தமாக நம்முடைய அன்பினாண்டவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24 முதல் 31 முடிய உள்ள வசன வாசித்து தியானம் செய்து கர்த்தர் வரிக்கு ஆயத்தமாக அது நினைச்ச நம்ம இறக்க செய்வார். எடுத்து வாசிக்கல விஷயம் 22ஆம் அதிகாரம் 24 முதல் 31ஆம் வசனம் முடிய வாசிப்போம். அதற்கு உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனையினம் பண்ணப்படுகிறேன். அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களை போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு ரத்தம் சிந்துகிறார்கள், ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அதன் தீர்க்க தரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காது இருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திரைப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் முறுக்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். அருமையான கட்டளையிலே நாம் வாசித்த வேத பகுதியிலே கடைசி நாட்களில் நடப்பிக்கப்படும் என்று தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்ட தேவனுடைய கடைசி கால திருவுளத்தை நாம் இங்கு வாசித்தோம். 29-30 வசனங்களிலே தேசத்தின் ஜனங்கள் இடுக்கம் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொல்லுகிறார். கடந்த வியாழக்கிழமை முழு இரவு ஜபம் முடிந்த 2 மணிக்கு முடிந்தது. அதன் பிறகு தேவனுடைய பாதத்திலே அடியான் காத்திருந்த பொழுது அருமை ரட்சகர் சொன்ன வார்த்தை, நான் தேசத்தை அடிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று அங்கலாய்த்தார். தேசத்தை அழிப்பதற்காக ஏன் தேவன் அவர் விரும்பினால் அழிக்க முடியும் தானே? ஆனால் பாவத்தின் சாவை நான் விரும்புகிற தேவன் இல்லை, மனம் திரும்புதலையே நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நோவாவின் காலத்திலே
காலத்தின் ஜனங்களுடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தை எட்டின வேளையிலே ஆண்டவர் நோவாவை கூப்பிட்டு இவருடைய அக்கிரமங்கள் பூமியிலே பெறுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெறுகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவில் தோற்றமெல்லாம் நித்தம் கொள்ளாதவே என்றும் கர்த்தர் கண்டு தான் பூமியிலே மனுஷன் உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனம் முடிய வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்றார். 11 முதல் வாசி. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். பூமியில் உள்ள மனுஷனுடைய கொடுமை தேவ சமூகத்தை எட்டின பொழுது அருமை இரட்சகர் அவர்களை அழிக்க வல்லமையுள்ள தேவன். ஆனால் அப்படி செய்ய ஆண்டவர் விரும்பாதபடினாலே நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தபடியினால் நோவாவை கூப்பிடுகிறார். மாம்சமான யாவரை முடிவும் எனக்கு, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்லி இந்த செய்தியை பூமியில சகல ஜனங்களுக்கும் எச்சரிப்பின் துணியாய் அறிவி என்று சொன்னார். முதலாவது பேழையை கட்டு என்று சொன்னார். இரண்டாவது அவர்களை எச்சரிப்பின் சப்தமாய் ஊழியம் செய்ய என்று சொன்னார். அந்த சம்பவங்களை நாம் அறிந்ததாய் இருக்கிறோம். அதே சம்பவம் தான் நீங்க ரெண்டு பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசி. பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகாரம் சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியா நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமனாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவே அக்கிரமக்காரர்களை அழிக்கவும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களை அந்த சோதனை காலத்திலே தப்பிவித்து அவர்களை காப்பாற்றவும் தேவன் சித்தம் கொண்டபடியினாலே தேவனுடைய கோபாக்கியான நியாய தீர்ப்பு பூமிக்கு வரப்போகிறது. ஆகையினால் அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடவுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்ற எச்சரிப்பின் துணியாக ஆவிக்குரிய மண்டலம் எங்கும் துணிக்க ஒரு காவல்காரனை காவலாளியாகிய ஒருவனை தேவன் தேடி தெரிந்து கொண்டிருக்கிறார்.
என்ன 2 தீமோத்தேயு 3 ஒன்றிய வாசிக்கிறோம். கடைசி காலம் ஒரு கொடிய காலம் என்று அறிவாயா என்று அறிவிக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 1 முதல் வாசிக்கலாம். வாசி 1ல இருந்து மறுபடியும் வாசி. கள்ள தீர்க்கதரிசிகள் 3 வசனமுடைய வாசி. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமா நுழைய பண்ணி தங்களை அக்கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான வழிவை அறிவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்தியமார்க்கம் இப்படிப்பட்ட ஒரு பாவ உலகம் கடைசி நாட்களிலே உண்டாகும் என்று தேவன் அறிந்திருக்கிறபடினாலே இப்பொழுது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 வாசம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படியை நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் அழிவை சார்ந்த தீர்க்க தரிசனங்களை இங்கே நாம் வாசித்தோம். யூதாவின் நிருபம் 11 முதல் 16 முடிய வாசிக்கலாம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி போரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அபபக்தி உள்ளவர்கள் யாவரும் அபபக்தியா செய்து வந்த சகல அபபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அபபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவருமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவர்களை பேசும் தற்கொலைவுக்காக முகஸ்துதி. கடைசி நாட்கள் நடக்கும் சம்பவங்களை 7ஆம் தலைமுறையில் வாழ்ந்த ஏனோக்குவை கொண்டு தீர்க்கமாக அறிவித்த சக்திகளை நாம் இப்போது வாசித்தோம். கடைசி நாட்களில் வசனத்தில் இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷிக்கிறார்கள். புத்தியில்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ என்று அறிவிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி நாட்கள் எப்படிப்பட்டவர்கள் ஆதிக்குரிய மண்டலத்தில் இருப்பார் என்றால்